ஆறா இயற்கை அவா நீ பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று புத்த பெருமான் கூட பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சொல்ற 370வது குறள் 37வது அதிகாரம் அவா அறுத்தல். அவா என்றால் ஆசை, ஆசை அறுத்தல் என்று சொல்கிறார், இல்லாமல் செய்தல். புத்த பெருமான் கூட அழகா சொல்வார் இல்லையா, எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்ன? அதுக்காக அவர் நிறைய தவம் இருந்தார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஆசை என்று சொன்னார். இப்ப வள்ளுவர் ஆறா இயற்கை அவா, அதாவது இந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னா இது நிரம்பாத தன்மையுடைய, எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், இன்சாஷியபிள்னு சொல்றோம் பாருங்க, இது நிறைவே கிடையாது. ஆறா இயற்கை அவா, இதை நீ எடுத்துட்டீன்னா இந்த மாதிரி தன்மையுடைய அவாவை உன்னிலிருந்து நீ விலக்கி விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? பேரா இயற்கை தரும் என்று எழுதுகிறார். நிரம்பாத உனக்கு அந்த பேரா இயற்கை அந்த அமைதியை தரும், தெளிவை தரும், பேரா இயற்கை நிம்மதியை தரும், மகிழ்ச்சியை தரும், உள்ளுள் ஓகையை தரும், வாழ வேண்டிய அந்த வழிமுறைகளை உனக்கு அது உண்டாக்கும். எப்போ இந்த நிரம்பாத தன்மையுடைய அவா நீ நீக்கினால் உனக்கு எப்பொழுதுமே நீங்காத மன அமைதி, நீங்காத சூழல் உனக்கு, அதாவது அன்பு அமைதி சூழல் இயற்கையாக அமைந்துவிடும். அவாவை அறுத்து விடுங்கள். அதுதான் வாழ்க்கை முறை.